ஹாய், ஹலோ. இன்னைக்கு வாழைக்காய் வடை செய்முறை பார்க்கலாம். வீடியோ சீக்கிரமாக முடிச்சிடலாம். இது கொஞ்சம் ப்ராசஸ், ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வாழைக்காய் வடை இப்படி செய்கிறது பார்க்கலாம். தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இது வேக வச்சுக்கலாம். வாழைக்காய் இந்த மாதிரி வேகணும். வேக வச்சுட்டு இதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம். தேங்காய், பச்சை மிளகா, வெங்காயம், லவங்கப்பட்டை ஊற வச்சுருக்கேன். இதுக்கு சேர்த்து கொஞ்சோண்டு தனியா இல்லைன்னா கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு விஷயம், தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும். தண்ணி படக்கூடாது. எதுக்குன்னா வடை தட்ட முடியாது. அப்புறமா இன்னும் அதிகமாக வேணும்னா தேங்காய் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். தேங்காய், கொஞ்சோண்டு கசகசா, லவங்கம், வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு இதோட கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு அந்த வேக வச்ச வாழைக்காய் எல்லாம் சேர்த்து பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நான் காட்டுற செய்முறை போட்டு அரைச்சிக்கலாம். கசகசா ஊற வச்சுருக்கேன். எதுக்குன்னா அரைப்படாது, அதுக்காக ஊற வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்ச தேங்காய் விழுது இதோட சேர்த்து வேக வச்ச வாழைக்காவை சேர்த்து மிக்சியில் போட்டுக்கலாம், தண்ணி இல்லாமல். அவ்வளோதான். இது சேர்த்து அரைச்சிக்கலாம். அதே மிக்சியில் பச்சைக்கல்லை போட்டு அரைச்சிக்கலாம். பச்சைக்கல்லை கணக்கு 100 கிராம்ஸ். 2 வாழைக்காய்க்கு 100 கிராம் பச்சைக்கல்லை. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆச்சுன்னா பச்சைக்கல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து அரைச்சிட்டு அதில் கலக்கிடலாம். பச்சைக்கல்லை அரைச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஒரே இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்சிலேருந்து எடுத்துடலாம். லாஸ்ட்டாக பொட்டுக்கல்லை போட்டு அரைச்சோம்ல, அதெல்லாம் சேர்த்து எல்லாம் இது மாதிரி வரும். இதோட மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போடுங்க. கொஞ்சம் எடுத்துக்கலாம் உப்பு. கொஞ்சம் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். மொத்தம் காரம் இதுதான். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்று வடை சைஸில் தட்டிக்கலாம், இன்னொன்று ரவுண்டாக தட்டிட்டு டீப் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணணும். அவ்வளோதான், வாழைக்காய் வடை ரெடி. மிளகாத்தூள், மஞ்சள், உப்பெல்லாம் சேரணும். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லைன்னா இப்படி இருக்கும். தண்ணி பட்டுச்சுன்னா துளதுளன்னு இருக்கும். அதனால தண்ணி இல்லாமல் அரைக்க சொல்லியிருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு டீப் ஃப்ரைக்கு தேவைப்பட்ட ஆயில் ஊற்றிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது கடலை எண்ணெய். இந்த மாதிரி வரும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதை எடுத்து டீப் ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு அவ்வளோதான், இப்படி பண்ணிடலாம். இது ஒரு ஷேப்பில் பண்ணிக்கலாம், ரவுண்டு ஷேப்பில் பண்ணிக்கலாம். வாழைக்காய் பதிலாக நம்ம கைமா கூட பண்ணலாம். சேம் ஆஸ் இட் இஸ், சேம் ப்ராசஸ், நல்லாயிருக்கும். டீப் ஃப்ரை பண்ணிட்டுக்கப்புறம் பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். பண்ணிக்கலாம், இந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம். இது சீக்கிரமாக வெந்துடும். இது கொஞ்சம் லேட் ஆகும். செய்முறை இன்னொரு தடவை சொல்கிறேன். வாழைக்காய் வேக வச்சுக்கணும். அடுத்தது தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கசகசா, லவங்கப்பட்டை இதெல்லாம் சேர்த்து பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிக்கணும். இதெல்லாம் அரைச்சி இதில் போட்டுட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு
கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடான பிறகு இதெல்லாமே எடுத்து டீப் ஃப்ரை பண்ணிடலாம். வாழைக்காய் வடை நல்லா உடையாமல் வரணும், அதுக்காக தான் தண்ணி ஊற்ற வேண்டாம் சொன்னோம். தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கணும். கோல்டன் ப்ரௌனில் வரணும், உடையாமல். தண்ணி இல்லைன்னா உடையாமல் வரும். தண்ணி ஊற்றக்கூடாது. தேவைப்பட்டால் கொஞ்சமாக அரைக்கும் போது தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஷேப் இது அவ்வளோதான். கோல்டன் ப்ரௌனில் வந்துடுச்சு, எடுத்துடலாம். தண்ணி ஊற்றாமல் இருந்தால் தான் இந்த மாதிரி உடையாமல் வரும், இல்லைன்னா உடஞ்சிடும். ஒரு சின்ன குறிப்பு, மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதுங்க அடுப்பு. ஏன்னா மேலே வெந்துடும், உள்ளே வந்து வேகாது. இந்த மாதிரி ஆகும். ஓகேவா? வெள்ளை வச்சு டேஸ்ட்டில் இருக்கும், நல்லாயிருக்கும். வீட்டில் கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், டிஷ் ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.